நிச்சயமா செய்வாங்க. அதுல என்ன அவர் இறந்த பிறகு டெய்லி சாப்பாடு அந்த இடத்துல வந்து சாப்பாடு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது எப்படி வந்து உணவு கொடுத்தாங்களோ, அவர் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா சாப்பாடு எல்லாம் அனுப்பவே மாட்டாரு. எப்படி கொடுத்தா அதே மாதிரி இப்போ அவங்க உணவு வழங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த அவருடைய பையன் சண்முக பாண்டியனும் சரி, மக்கள் ஃபீல்டு ஒர்க் பண்றாரு, நல்லபடியா ஃபீல்டு ஒர்க் பண்றாரு. நிச்சயமா அவர் விட்டுட்டு போன பணிகளை இவங்க செய்வாங்கன்னு நிச்சயமா நம்புறோம். நிச்சயமா விஜயகாந்த் வந்து ஒரு தன்னலமற்ற, அதாவது எனக்கு இவனை பிடிச்சிருக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்லாம் வந்து பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா வந்து சட்டசபையில வந்து நாக்க துருத்திட்டு எதுனாலும் தப்புன்னு வரைஞ்சுக்கிட்டு நின்றவர். அவர் இன்னைக்கு இருந்திருந்தா, உதாரணத்துக்கு இப்போ வந்து ரீசெண்டா அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு படுத்தப்படுறான். அப்ப அந்த யாரு அதுக்கு சம்பந்தமானவங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சப்போர்ட்டுக்கு போற மாதிரி இருக்கு. யாரு ஒரு ஆளுங்கட்சியா இருக்கலாம், இல்ல சம்பந்தப்பட்டவங்களா இருக்கலாம். இப்ப வந்து சப்போர்ட் போகும்போது அரசு அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு கட்டான சூழல் இருக்கு. ஆனா விஜயகாந்த் இருந்திருந்தால் நெற்றி கண்ணை திறப்புன்னு குற்றமேனு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு. அவனை அந்த இடத்துல தூக்கில போடணும்னா சட்டத்தை கொண்டு இது பண்ணுவார் தவிர வேடிக்கை பார்க்க மாட்டார். விஜயகாந்த் இருந்துதான். விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பு வந்து வெற்றிடமாயிடுச்சு. அரசியல்ல வந்து யார் வேண்டுனாலும் அரசியல்ல வரலாம் அப்படிங்கிற ஒரு வெற்றிடத்தை கொடுத்துருச்சு. உண்மையை சொல்லணும்னா விஜயகாந்துக்கான இடம் விஜயகாந்துக்கு தான். அவர் மக்கள்ல வந்து இன்னைக்கு நேத்து வந்து அவர் அரசியலுக்கு வந்து யாருக்கும் உதவிகள் செய்யல. அவர் வந்து நான்லாம் ஸ்கூல் படிக்கிற டைம்ல அவர் தையல் மிஷின் கொடுக்கறது, பிரியாணி அந்த மாதிரிலாம் நிறைய இலவசமா அரிசி கொடுக்கறது, நிறைய உதவிகள். நான் ஒரு 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கும் போதே வந்து அவர் பண்ணியிருக்காரு, நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. நான் கண்கூட பார்த்துருக்கிறேன். அந்த உதவிகள் வந்து நிறைய இடங்களுக்கு வந்து நேரடியாக பண்ணியிருக்கிறாரு. அது அவர் திட்டமிட்டே இல்லை, ஆரம்பத்துல இருந்தே பண்ணிட்டு இருந்தாரு. அவருடைய வெற்றிடம் இன்னைக்கு எல்லாருமே அரசியலுக்கு வர தூண்டி இருக்கலாம். ஆனால் விஜயகாந்துக்குன்ற இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது, ஃபில்ஃபில் பண்ணவே முடியாது. விஜயகாந்த் இடம் விஜயகாந்துக்கு தான். விஜய் அவருக்கான ஒரு இடத்தை உருவாக்கிக்கலாம். அவர் ஒரு தனி இடத்தை வேணா உருவாக்கிக்கலாம், தவிர விஜயகாந்துக்கு இடத்தை யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. விஜயகாந்த் நடிச்ச படத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சின்ன கவுண்டர். அது வந்து எப்படின்னா, அந்த சின்ன கவுண்டர் பார்க்கும்போது ஒரு தனித்தன்மை தெரியும். ஆட்சி, அதாவது ஒரு ஒரு விஷயத்த ஒரு தீர்ப்பு கொடுக்குறோன்னா வெட்டோடு தொண்டு யாரா இருந்தாலும் சரி, அது சொந்தக்காரரும் சரி பந்தக்காரரும் சரி, தீர்ப்போ சரி, அது வந்து கரெக்டா அவருக்கு ஒரு மைல்கல் ஸ்டோன். அந்த படம் ஆதி உதயகுமார் எடுத்திருப்பாரு நினைக்கிற அந்த படத்தை. ஒரு மிக சிறப்பான படம் சின்ன கவுண்டர். நல்லா இருக்கும், அருமையா இருக்கும்.